வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாப்பிள வாங்க மாப்பிள. மாப்பிள வாங்க மாப்பிள, நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆர்த்தி எப்பவுமே ஸ்பெஷல் அத்த. அவ பர்த்டேக்கு நான் வராம இருப்பேனா? ஆமா, சத்யா எங்க மாப்பிள? அவ என் கூட தான் கிளம்புனா அத்த. ஆனா திடீர்னு அவ ஃப்ரெண்டு கல்யாணிக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு 2 பேரும் இங்க வருவாங்க. அப்படியா? ஹலோ, வாங்க பிரபாகர் சார். என்ன சார், ஒரு பெரிய பிசினஸ்மேன் நீங்க, கிராண்டா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல உங்க ஒரே பொண்ணு ஆர்த்தியோட பர்த்டே ஃபங்க்ஷனை வைப்பீங்கன்னு பார்த்தா வீட்ல இவ்வளவு சிம்பிளா வச்சிட்டீங்க. உங்களுக்கே நல்லா இருக்கா சார்? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நான் சொல்றேன் வாங்க. என்ன இவரு ஒரே பொண்ணு ஆர்த்தின்னு சொல்லிட்டு போறாரு? அவரு என்ன சொல்றாரு? அவரு சும்மா காமெடி பண்றாரு மாப்பிள. நீங்க வாங்க, நம்ம உறவுக்காரங்களா இருக்காங்கல்ல, எல்லாரும் உங்களை பார்க்க ஆசைப்படுறாங்க. நீங்க வாங்க, நான் அறிமுகப்படுத்துறேன். வாங்க வாங்க. சத்யா, இங்க லேட் ஆயிடுச்சாடி? இல்லடி, இன்னும் நம்மள கூப்பிடல. சரி, ஓகே. ஏய், அங்க பாரு. வா. ரெண்டு சதிகாரிகளும் எதுக்கு நீங்க வந்திருக்கீங்க? ஒரு அயோக்கியனுக்கு தர வேண்டிய நியாயமான தண்டனையை வாங்கி கொடுக்க வந்திருக்கோம். எனக்கு கார் கொடுத்துட்டு தப்பிக்க உதவி பண்ற மாதிரி மாட்டி விட்டீங்களே, உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். பழி வாங்கியே தீருவேன். நீ வெளியில வந்தாதானே பழி வாங்கறதுக்கு? ஏ கல்யாணி, நான் கொலையா பண்ணிட்டேன். உங்க கார் டிக்கில போட்டதுல ஒரு குற்றமே இல்லை. அதனால சீக்கிரமே நான் வெளியில வந்துருவேன். சத்யா, ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத. நான் வெளியில வந்ததும் உன் ரகசியத்தை செல்வனாகி குடும்பத்துக்கிட்டையும் அர்ஜுன் கிட்டையும் சொல்லாம விட மாட்டேன். அப்போ நீ ஃபீல் பண்ணுவடி, நம்ம தப்பு பண்ணிட்டோம். கேட்ட பையன் ஒரு கோடியை கொடுத்து என் வாயை அடிச்சிருக்கலாமே. இவனால நம்ம வாழ்க்கையே போச்சேன்னு. ஒரு அயோக்கியனுக்கு இவ்வளவு திமிரு இருந்தா ஒரு நல்லவளுக்கு எவ்வளவு இருக்கும்? நல்லவளா? அத நீ சொல்லாத. கட்டின புருஷன் கிட்ட இருந்து உண்மையை மறைக்கிறவ நல்லவளா? ஏய், தப்பு பண்ணிட்ட சத்யா, தப்பு பண்ணிட்ட. என்னைக்கா இருந்தாலும் உன் அழிவு என் கையில தான். என்ன உன்னால எதுவும் பண்ண முடியாது. முடிஞ்சதை பாத்துக்கோ. நான் யாரு, எப்படிப்பட்ட ஆளுன்னு காட்டுறேன்டி.